அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை தொழில் சார்ந்த விஷயங்களோ இந்த நோய்வாய் சார்ந்த விஷயங்களோ எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். 8லே குரு போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு இருக்கும். ஐயா கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் சுவாமி. வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு. நம்ம ஊரில் இருக்க மாட்டோம், வெளியூரில் போய் இருப்போம். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். சொந்த வீட்டில் இது வரைக்கும் போகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டில் நாம் மண்ணுக்குள்ளே வாழறதுக்கான பாக்கியம். வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கேன்னா விருச்சிக ராசிக்காரங்க இப்போ சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அத்தியாயம் ஏற்படும். ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்யா, இப்படி போயிட்டுருக்கேன் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறமெல்லாம் கட்டின வீட்டுக்குள்ளே நான் குடியேற முடியல நினைக்கிறவங்க இனிமேல் குடியேறக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள். அவங்ககிட்ட உள்மனசிலிருந்து நீங்கள் வெளியே வாங்கிட்டீங்கன்னா ஒரு சொல்லு வாங்கினா நீங்கள் தான் பெரியாள். அவர் தான் அந்த ஜோசிகார் தான். விருச்சிக ராசிக்காருக்கு ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து வின் பண்ணி அவங்க வாயால் சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்கிறவங்களுக்கு அவர் தான் வின் பண்ண ஜோசிகர். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மனசில் எல்லாமே தெரியும். மறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால அவங்க வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான மறையான விஷயங்கள் அனைத்தும் வெளியே வரப்போகுது. மறைக்கப்பட்டவை எது இருக்குதோ அதெல்லாம் மொத்தம் வெளியே வரதுக்கான ஆண்டு. உடல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அடிவயிறு பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்க போதுங்க. கிட்னி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே களை எடுத்து இருந்து பிரச்சனையாக இருந்தது பாருங்க. அந்த தொற்று சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வரப்போகுது. பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போறீங்கன்னு சொல்ல ஒரே வார்த்தை சொல்லப்பட உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றக்கூடிய ஆண்டாக இந்த விசு வாவசு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. மனசில் இருந்த தேவையில்லாத விஷயம் இவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிப்பான விஷயத்துக்கு வரப்போகிறாங்க. இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ஆசை அதிகமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த ஆசை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே களை எடுத்து பரவாயில்லை, இதுக்கப்புறம் நாம் போகக்கூடாது, தவறான விஷயத்துக்கோ தவறான பாதைக்கோ போகக்கூடாதுன்ற எண்ணமெல்லாம் உருவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு இருக்கும். தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை தொடங்கி அடுத்த பங்குனி வரைக்கும் இந்த 2025 நடக்குது. தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுக்கு. இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா ஆண்டு பலாபலனை பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு பலாபலனை காண இருக்க போகிறோம். விசுவாசு என்று சொல்லக்கூடிய ஆண்டை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது சித்திரை 1 தேதி அப்படின்ற மாதிரி 14/4/2025 ஆங்கில தேதியிலையும் பிறப்பு அதாவது நாள் கிழமை என்று சொன்னால் அது திங்கள் கிழமையும் நம்மளுக்கு ஆண்டு பிறக்கின்றது. இந்த காலம் உகந்த காலமாக போர் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும். இந்த நேரத்தில் இந்த ஆண்டுகளில் போர் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும். நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரித்து காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் சார். நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கிரகங்கள், இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஆற்றுப்படுக்கை, கடல் அதிப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும். அதாவது இந்த சுனாமி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர்நிலைகள் அடித்து செல்லக்கூடிய அமைப்பு, அது பக்கத்தில் வீடு கட்டியிருந்தால் அதனுடைய தண்ணீர் மூலயமாக அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது ஐயா. நீர் சார்ந்த விஷயங்களும் அதிகப்படும். ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல. காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானும் 2ஆம் இடத்துல குரு பகவானும், அதாவது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வக்கர நிவர்த்தி அடைந்தோ, அதே போல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் கேது பகவானும், சந்திர பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் பிறக்கிறாரு. அதுவும் இல்லாமல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களின் அமைப்பு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் அமர்ந்திருப்பதால் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கு ஐயா. அதாவது தண்ணீராலும் நம்மளுக்கு தொற்றுக்கள் வருகின்ற பாக்கியம் பெறும். இதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது, இந்த பலாபலனை எவ்வாறு கொடுக்க போகிறான் இறைவன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்கலாம் ஐயா. நவ கிரகங்கள் வேறல்ல, இறைவன் வேறல்ல, எல்லாரும் ஒன்று தான். அவங்க இறைவன் கொடுக்கறத நவகிரகங்கள் செயல்படுத்துது. அதன் மூலிமா மனிதனுக்கு பிரதிபலித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பாலும் நாம் முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய காலம், கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் காணப்படுது ஐயா. இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக இருப்பதை இந்த விசு வாவசு ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த விசுவாவசு ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு தான் சொல்கிறேன். நம்மளுக்கு 2025 சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடிய ஏப்ரல் 14/4/2025 சித்திரை 1 ஆரம்பிக்குது, திங்கட்கிழமை. வருகின்ற காலங்கள் பெரிய முன்னேற்ற பாதை, பெரிய சங்கடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியை நாம் விலகி செய்ய. உங்களுக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்ல, ஆனால் அதுலேயும் நன்மையும் நடைபெற்றுங்கிறது. வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் அர்த்தாஷ்ட சமயிலே ரொம்ப கஷ்டத்தான அனுபவங்களை பாதி தனி என்று சொல்லக்கூடிய அஷ்டம சதியின் சாதி தாக்கத்தை அடுபடித்து இப்போ தான் விடுபட்டு வந்துட்டுருக்காங்க. அஷ்டம சனியின்
பாதி தாக்கத்தை விடுபட்டு இப்போ வெளியே வந்துட்டாங்க. தண்டனை தரக்கூடிய காலமாகவும், நாம் தவறு செய்திருந்தால் தண்டனை தரக்கூடிய காலமாகவும், அது விடுபட்டதே பெரிய புண்ணியம் என்று எடுத்துருங்க. ஐயா, சொந்த ஊருக்கு போகாதவங்களோ, சொந்த வீட்டுக்கு போகாதவங்க இந்த விசுவாவசு ஆண்டு அவங்கள வழி நடத்தி செல்லும். பகவானுடைய அமைப்பு, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நமக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகங்களின் கூட்டமைப்பு இருக்குது. சனி, ராகு, புதன், சுக்கிரன் நீச்சகதி பெறக்கூடிய புதனாக இருந்தாலும், 6ஆம் இடம் என்று இருக்கக்கூடிய இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்றும், 7ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றும், 8, 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் கடகத்திலே அமர்ந்திருக்கார். 11ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கிரகங்களின் அடிப்படையை வச்சு, அதுவும் இல்லாமல் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இருக்குது. நம்மளுக்கு இந்த காலம் குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு பயிற்சி சார்ந்த விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இடம்பெயர்ந்து விட்டார், அதுவே போதுமானது. நம்மளுக்கு தொந்தரவான விஷயம் சனி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பவுமே கூட்டமைப்பு சரியில்லை. சனியோட பார்வை எப்பொழுதெல்லாம் செவ்வாய் மேலே விழுதோ, இல்லை செவ்வாய் வீட்டில் விழுதோ, அவங்களுக்கு பெரிய தகராறு சார்ந்த விஷயங்கள்லாம் நடைபெறும். இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் திருமணமோ திருமண பந்தங்களோ ஏற்படலைன்னா, விருச்சிக ராசிகார் பொறுத்த வரைக்கும் இந்த திருமண பந்தத்துக்காக செலவினங்கள் செய்யறதுக்கான பாக்கியம் இந்த ஆண்டு ஏற்படும். இந்த ஆண்டு எல்லாமே 8ல் குரு போது, அந்த குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி நான் இல்லைன்னே சொல்லலை. நான் 8ல் குரு போதுன்னா 8ஆம் இடத்தை சுத்தம் பண்ணும். அதுதான் முதல்ல தெரிஞ்சு ஜோசிகர்கிட்ட முழுசாக கேட்டிங்கன்னா சொல்லிடுவார். சங்கடங்கள் இருக்கும், ஆனால் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டு நிலவுக்கு கொண்டு வந்துடும். கடனோ பிரச்சனையாக தேவையில்லாத விஷயங்களோ ஈடுபட்டிருந்தால் அதெல்லாம் இப்போ முறியடித்து வெளிவந்துடும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்து ரொம்ப நாள் நிலுவையில் இருந்திருந்தால் அந்த கேஸெல்லாம் சார்ந்த விஷயங்களை இப்போ கையெடுத்து வருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும் இருந்து அதை ரிலீசல் பண்ணிடுவேன். நம்மளுக்கு ஒரு 9ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. செப்டம்பர் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க பொறுமையாக இருந்தாங்கன்னா வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் வந்துடும். நாம் எந்த லெவலில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போவே தெரிஞ்சிடும். ஐயா 8ல் குரு போயிடுச்சு, எல்லாமே மங்கி போச்சுலாம் எதுவும் நினைக்காதீங்க. பகவான் நல்லா இருக்கார், அதனால் பயப்பட தேவையில்லை. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பார்வையும் சனி பகவானுடைய பாக்கிய பார்வையும் படுவதால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வியாபாரம் அதிகரிக்கும். என்னென்னா கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். முன்ன இருந்த உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு சின்னதாக திருப்பி உடல் உபாதை, அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் வரும் சாமி. இது ஏற்றுங்க. நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்க, முக்கியமாக விருச்சிக ராசிக்காரங்க நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த கிட்னி சார்ந்த விஷயங்களோ அடிவயிறு சார்ந்த பிரச்சனையோ என்னன்னே தெரியலைங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவேன் சாமி? எல்லாத்துக்கும் போய் வந்தாச்சு ஐயா, இன்றைக்கி வரைக்கும் தீர்வு என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை தொழில் சார்ந்த விஷயங்களோ இந்த நோய்வாய் சார்ந்த விஷயங்களோ எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். 8லே குரு போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு இருக்கும். ஐயா, கவர்மெண்ட் ஜாப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் சுவாமி. வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு. நம்ம ஊரில் இருக்க மாட்டோம், வெளியூரில் போய் இருப்போம். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். சொந்த வீட்டில் இது வரைக்கும் போகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டில் நாம் மண்ணுக்குள்ளே வாழறதுக்கான பாக்கியம். வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டுருக்கேன்னா விருச்சிக ராசிக்காரங்க இப்போ சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அத்தியாயம் ஏற்படும். ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்யா, இப்படி போயிட்டுருக்கேன் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறமெல்லாம் கட்டின வீட்டுக்குள்ளே நான் குடியேற முடியல நினைக்கிறவங்க இனிமேல் குடியேறக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள். 4 சார்ந்த விஷயங்கள் 4ஆம் இடத்துலையும் ராகு பகவான் திருப்பி இடம் பெயர்ந்து வரார். அதனால் சனியைப் போல ராகு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதால் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் கலைந்து செல்லும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமையெல்லாம் விலகும் சார். முதல்ல தொழிலில் ஏற்பட்டு வந்த போட்டி பொறாமைகள், பில்லி சூனியம் எல்லாம் விலகத்துக்கான காலம் என்று கூட சொல்லும். ஐயா, நான் பில்லி சூனியத்தில் என்னென்னு மந்திரவந்தெல்லாம் பண்ணி செலவில் தான் மொத்தமே துட்டு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. நம்ம எங்கே தான் போச்சுனே தெரியல, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல. இந்த காதல் திருமணத்தில் தோல்வி அடைஞ்சு நிறைய பேர்லாம் காதல் திருமணம் வேகமாக பண்ணி, இந்த விருச்சிக ராசிக்காரங்க வேகமாக பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வாழ்க்கை தரத்தை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களாம் 9ஆம் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். செப்டம்பருக்கு அப்புறம் இனிதான காலங்கள் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார் இறைவனே. நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையை எடுத்துங்க. ஏன்னா உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய சாரம் ஏறணும். சதயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோடைய சாரம்லாம் ஏறணும். அவங்க சுய சாரத்தில் ஏறி அமரணும். ஏறி அமரும் பொழுது தான் நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுப்பாங்க.
ஐயா அவர் எந்தெல்லாம் இருக்கட்டும், கொடுக்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக கொடுத்து தீரும். தொந்தரவான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள், இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய தகராறு பிரச்சனை, எதையுமே சரியான முறையில் ஈடு கொடுக்க முடியல, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, அதாவது என்னென்ன கொடுத்துக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்தாரு. உலக அனுபவங்கள் இல்லாதவங்களுக்கு கூட விருச்சிக ராசிக்கார் போய் கேட்டு பாருங்கள், அவ்வளோ அனுபவம் இருக்கும். அந்த அளவுக்கு உழவு மனம். ஏன்னா அவங்க 8ஆம் இடம் அல்லவா, மறை என்று சொல்லக்கூடிய, அவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம் முடியாது. அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. 18 ஜோசிகாருக்கு அவங்களுக்கு சமமானவங்க. அவங்ககிட்ட உள் மனசிலிருந்து நீங்கள் வெளியே வாங்கிட்டீங்கன்னா, ஒரு சொல்லு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஆள். அவர் தான் அந்த ஜோசிகார் தான். விருச்சிக ராசிக்காருக்கு ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து வின் பண்ணி அவங்க வாயால் சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்கிறவங்களுக்கு அவர் தான் வின் பண்ண ஜோசிகார். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மனசில் எல்லாமே தெரியும். மறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால அவங்க வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான மறையான விஷயங்கள் அனைத்தும் வெளியே வரப்போகுது. மறைக்கப்பட்டவை எது இருக்குதோ அதெல்லாம் மொத்தம் வெளியே வரதுக்கான ஆண்டு. உடல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அடிவயிறு பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்க போதுங்க. கிட்னி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே களை எடுத்து இருந்து பிரச்சனையாக இருந்தது பாருங்க. அந்த தொற்று சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வரப்போகுது. பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போறீங்கன்னு சொல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றக்கூடிய ஆண்டாக இந்த விசு வாவசு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் 11 என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது பகவான் இடம்பெயர் வரும். தொழில் அப்படி இப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை சுவாமி. 2ஆம் இடத்தை சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் விழுவதால், பாக்கிய பார்வை விழுவதால் பயப்படவே தேவையில்லை. என்னென்ன வேணுமோ உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஜாக்பாட் கூட அமைக்கும். தொழிலில் நம்மளுக்கு ஜாக்பாட்டும் கிடைக்கும் சுவாமி, பயப்படவே தேவையில்லை. நல்ல வெற்றி பெற்று இது வரைக்கும் வேலை சார்ந்த கட்டடம் சார்ந்த விஷயமோ, வங்கி சார்ந்த விஷயமோ, லோன் கிடைக்கல, ஏன்னா லோனை கட்டி முன்னுக்கு வர முடியல சுவாமின்னா எல்லாமே உங்களுக்கு கொடுப்பார் சுவாமி. கடனில் இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் விலகும். கடன் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஏன்னா தேவையில்லாமல் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டோன்னா அதிலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தவறான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அவையெல்லாம் மாறக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வாழ்க்கை தரம் மாறும். சற்று 9ஆம் மாதம் வரைக்கும் டஃப்பாக இருக்கும். செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாவச ஆண்டு இருக்க போதுங்க. தமிழ் புத்தாண்டு பரவாயில்லை சாமி, சனியோட பார்வை விலகுந்தே உங்களுக்கு நன்மை என்று கூட சொல்லுவேன். பெரிய பிரச்சனையான விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு கூட சொல்லலாம். தொந்தரவான விஷயத்துலையோ தொந்தரவான பாதையிலேருந்து நாம் வெளியே வந்துட்டோம். வேலை சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய நல்ல என்னென்ன கடுமையாக உழைக்க வேண்டிய காலமாக இருக்கும் சுவாமி. பயப்படாதீங்க. உழைப்பு உங்களுக்கு உயர்வினை தரக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாவச ஆண்டு இருக்கும். 9ஆம் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் பந்தம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னெடுக்கக்கூடிய காலம் வரும். பயப்படணும் அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் அதிசாரம் வாங்குவார் குரு பகவான். உச்சத்துக்கு போவார். உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்பொழுது உங்களுடைய தீவினைகள் அனைத்தும் விலகும். உங்கள் பாதையில் இருந்து வந்த நெரிசலான இடங்கள் அனைத்தும் கலைந்து சென்று நல்ல ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆண்டாக, அதாவது பகவான் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் படி அளக்கின்ற பகவான் தான் அந்த குரு என்று சொல்கிறோம் இல்லை. ஒரே எல்லாருக்கும் வாரி வணங்கி ஒரே விஷயத்துல அங்கேயே இதெல்லாம் இருக்கிறது கிடையாது. அவரும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அதிசாரம் வாங்கி மக்களுங்களும் செய்யணும். தனக்கு மட்டும் பார்த்துக்கினா மட்டும் அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய எண்ணம். குரு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார், கவலையப்படாத. நம்மளுக்கு 2ஆம் அதிபதி அவரே தான் 5ஆம் அதிபதி. சனி பகவானுடைய தன்மையும் மாறும். குருவோட வீட்டில் வர்றதால அவர் அந்த சாந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கிடைக்கும். நிறைய பேருக்கு சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க எல்லாம் மீட்டு விலகுவாங்க. முதல்ல நோயினுடைய விலகும் சாமி, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நோயினுடைய விலகக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாவச ஆண்டு விருச்சிக ராசிக்கு இருக்க போகுது. மனசில் இருந்த தேவையில்லாத விஷயம் இவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிப்பான விஷயத்துக்கு வரப்போகிறாங்க. இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ஆசை அதிகமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த ஆசை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே களை எடுத்து பரவாயில்லை, இதுக்கப்புறம் நாம் போகக்கூடாது, தவறான விஷயத்துக்கோ தவறான பாதைக்கோ போகக்கூடாதுன்ற எண்ணமெல்லாம் உருவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாவச ஆண்டு இருக்கும். தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை தொடங்கி அடுத்த பங்குனி வரைக்கும் இந்த 2025 நடக்குது. தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுக்கு. பஞ்சாங்கம் எந்த பஞ்சாங்கமாக தான் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே பஞ்சாங்கம் தான். அதனால் அந்த ஆண்டில் எதுவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வாழ்க்கை தரம் மாறக்கூடிய அமைப்பாகும். வேலை வாய்ப்பில் பெரிய வளர்ச்சியை காட்ட போகிறீங்க. தேவையில்லாத இல்லீகல் பிரச்சனை, அதாவது வருமானத்துக்கு அறிவாக சொத்து சேர்க்கறது, இது மாதிரி கணக்கு வழக்குகள், இன்கம் டேக்ஸ் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த சரியான கட்டுறது, இதெல்லாம் நாம் சரி பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் அதெல்லாம் சரி செய்தாவே போதுமான சுவாமி. பகவானுடைய பார்வை 8ல் மறையிறதால கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடியான விஷயங்கள் எதுவும் கிடையாது சார். வேலையெல்லாம் நல்லா இருக்குது, அதில் எந்த குறையும் கிடையாது. தவறான பாதைக்கு செல்லாமல் இந்த ஆண்டை பார்த்துங்க. வேறு ஒன்றுமே சாமி. மறைக்கப்பட்டது எல்லாமே வெளியே வந்துடும்.
நம்ம ஏன் எதனா மறைச்சி வச்சிருந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க இல்லாமல் விட்டுட்டாலோ, நாம் இன்கம் டேக்ஸ் கட்டலாலையோ, இல்லை லோன் சார்ந்த விஷயங்கள் எதனா கடன் சார்ந்த விஷயங்களை விட்டுட்டாலோ அதெல்லாம் இப்போ முளையெடுக்கும். அவ்வளோதானே கண்டி. மற்றபடி எந்த தொந்தரவுகள் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் திருப்பி பழைய நிலைமைக்கு விருச்சிக ராசிக்காரங்க வரத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம். சனி பகவானுடைய பார்வை மங்கந்தால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவரத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். ஒரு நல்ல முன்னேற்ற பாதை வழி நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். விருச்சிக ராசிக்கு இனிதே ஆரம்பிக்கின்ற காலம் என்னென்னா உடல் உழைப்பு, இந்த வெற்றி எல்லாமே ஒன்று சேர வரும் சார். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இது உங்களுடைய உயர்வினை தரக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாச ஆண்டு இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர விருச்சிக ராசிகார் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு பழனி சென்று வர முருகப்பெருமான் அந்த பழனி ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த தீவினைகான விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லக்கூடிய காலமாக அமைந்துடும். இல்லை என்னால் பழனிக்கு போகணும்னா வயலூர் முருகன், திருச்சியில் இருக்கக்கூடிய வயலூர் முருகனை சென்று இறைவனிடத்தில் நாம் மன்றாடுங்க. உங்கள் தீவினையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.